சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பாக சிறுவனிடம் காரை கொடுத்த தந்தை தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் காரை இயக்கிய நிலையில் சிறுவனிடம் காரை கொடுத்த தந்தைக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவனிடம் கார் சாவியை கொடுத்து அவரது தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவன் ஏற்படுத்திய விபத்தில் 3 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீஸ் சிறுவன் தந்தையை பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பாக சிறுவனிடம் காரை கொடுத்த தந்தைக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சிறுவனிடம் கார் சாவியை கொடுத்த அவரது தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவனிடம் கார் சாவியை கொடுத்து விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சிறுவனிடம் காரை கொடுத்த தந்தைக்கு சிறை தண்டனையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இச்சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக. நேற்று முன்தினம் இரவு சென்னை விருகம்பாக்கம் குமரன் நகர் பகுதியில் 14 வயது சிறுவன் கார் ஓட்டி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் காயமடைந்தார்கள். ஒரு முதியவர் உள்ளிட்ட 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் 14 வயது சிறுவன் வாகனம் ஓட்டு சட்டப்படி குற்றமாகும். அது மாதிரி அந்த வாகனத்தை ஓட்டினால் அவர்களது பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்போது அந்த சிறுவனின் தந்தை ஷாம் என்பவர் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்திருந்த அந்த சிறுவனையும் கீழ்ப்பாக்கம் அரசு பொதுநோக்கு இல்லத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே வடபழனி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது அவரது சிறுவனின் தந்தை சைதாப்பேட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.